வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் 7ஆம் பாகம் 16ஆம் அத்தியாயம் மதத்தை காத்த மாதரசியர். அதில் மங்கையர்க்கரசியாரும் திருஞான சம்பந்தரும். பாண்டிய நாட்டில் அப்போதும் சமணர்களின் செல்வாக்கு அதிகம் இருந்தது. ராஜா மாரவர்மாவே அந்த மதத்துக்கு மாறிவிட்டான். ஒருத்தரும் சிவாலயம் போகக்கூடாது, விபூதி இட்டுக்கொள்ளப்படாது என்றெல்லாம் அவன் ஆக்ஞை பண்ணிவிட்டான். யதா ராஜா ததா பிரஜா, அரசன் எவ்வளி குடிகள் அவ்வளி என்பதால் ஜனங்களும் அதற்கு அடங்கி நடக்க வேண்டியிருந்தது. எல்லாரையும் விட ஒரு ராஜாவுக்கு கட்டுப்பட்டு அவன் நினைக்கிற பிரகாரமே பண்ண வேண்டியவர் மந்திரிதான். இதேபோல் ஒரு ஆண் பிள்ளைக்கு எல்லாரையும் விட அடங்கி இருக்க வேண்டியது அவனுடைய பெண்டாட்டிதான். பாண்டிய ராஜா விஷயத்திலோ வெளிப்பட காட்டிக்கொள்ளாவிட்டாலும் அவனுடைய மந்திரி குலச்சரையாரும் பத்தினி மங்கையர்க்கரசியும் தான் உள்ளூர அவன் ஆக்ஞைக்கு கட்டுப்படாமல் இருந்தது. அந்த 2 பேரும் சிவபெருமானிடத்தில் பரமபக்தி கொண்டவர்கள். ராஜா ஆக்ஞையை, பதியின் உத்தரவை பகிரங்கமாக அவர்கள் ஆட்சேபிக்க முடியாவிட்டாலும் ரகசியமாக ஈஸ்வர ஆராதனையே பண்ணி கொண்டிருந்தார்கள். மங்கையர்க்கரசி புடவை, ரவிக்கைக்குள் விபூதி, ருத்ராட்சதாரணம் பண்ணிக்கொள்வாளாம். பதிச்சொல்லை எதிர்த்து சண்டை போடாமல் அதற்காக சாஸ்வதமான சனாதன தர்மத்தையும் விட்டுவிடாமல் இப்படி சாதுரியமாக நடந்து பார்த்தாள். ஆனாலும் அவளுக்கு மனசை உறுத்தி கொண்டுதான் இருந்தது. மனசாட்சிப்படி புருஷனையும் அனுசரிக்க முடியவில்லை, தைரியமாக தர்மத்தையும் அனுஷ்டிக்க முடியவில்லையே என்று வேதனைப்பட்டு கொண்டு இதற்கு என்ன விமோச்சனம் என்று அவள் கவலைப்பட்டு கொண்டே இருந்தபோதுதான் அவளுடைய மனக்கவலைக்கு மருந்தாக அவளுக்கு ஒரு சமாச்சாரம் தெரிய வந்தது. சம்பந்தர் என்று ஒரு அருள் குழந்தை, அது சிவபக்தி மகிமையால் தேவாரம் பாடிக்கொண்டே என்னென்னவோ அற்புதங்களை பண்ணியிருக்கிறது. அப்படிப்பட்ட குழந்தை இப்போது திருமறை காட்டில் வேதாரண்யம் என்பது அதுதான், அப்பரோடு கூட இருக்கிறதாம். அது கால் வைக்கிற ஊரில் மற்ற மதம் போய் பூலோக கைலாசமாகி விடுகிறதாம் என்றெல்லாம் அவள் கேள்விப்பட்டாள். உடனே மந்திரியை கூப்பிட்டு ரகசியமாக ஆலோசனை பண்ணினாள். சம்பந்தரை எப்படியாவது மதுரைக்கு வர வைத்து விட்டால் பாண்டியனையும் பிரஜைகளையும் மறுபடி தன் மதத்துக்கு திருப்பி விடலாம், அதுதான் விமோச்சனத்துக்கு வழி என்று தோன்றுகிறது என்று குலச்சரையாரிடம் சொன்னாள். அவரும் ஒப்புக்கொண்டார். 2 பேரும் சேர்ந்து சம்பந்தமூர்த்தி சுவாமிகளுக்கு தூது அனுப்பினார்கள். அவரும் ஆனைமலை வழியாக வந்து சேர்ந்தார். கதையை ஓட்டமாக ஓட்டிக்கொண்டு போகிறேன். அவரை பார்த்த மாத்திரத்திலேயே அவர் பதிகம் பாடவில்லை, என் மாதிரி உபன்யாசம் பண்ணவில்லை, ஒரு அற்புதமும் பண்ணவில்லை. வெறுமே அவருடைய தர்சன மாத்திரத்திலேயே மதுரை ஜனங்களுக்கு ஒரு பக்தி வந்துவிட்டது. நடுவாந்திரத்தில் மங்கி கிடந்த மீனாட்சி சுந்தரேஸ்வர ஆலயத்துக்கு அவர் போக ஜனங்களும் ராஜ ஆக்ஞை பற்றி ஞாபகமே இல்லாமல் அவரோடு கூட்டமாக போனார்களாம். இதையெல்லாம் பார்த்துவிட்டு ஜைனர்கள் ராஜாவிடம் போய் வசியம் பண்ணுகிற துர்மாந்திரிக சக்தியோடு ஒரு சின்ன பிள்ளை வந்திருப்பதாகவும் அது தங்களுக்கு கண்டுமுட்டு என்றும் சொன்னார்களாம். இந்த தகவலை கேட்டது தனக்கு கேட்டுமுட்டு என்று பாண்டியன் சொன்னானாம். கண்டுமுட்டு என்றால் கண்ணால் பார்த்ததாலேயே தீட்டு என்று அர்த்தம். கேட்டுமுட்டு என்பது காதால் கேட்கிறதாலேயே ஏற்படும் தீட்டு. அவர்கள் சம்பந்தரை கண்டதாக சொன்னதை கேட்டதே தீட்டு என்று பாண்டியராஜா நினைத்திருக்கிறான். அந்த ஜைனர்கள் அன்றைக்கு ராத்திரி என்ன பண்ணினார்கள் என்றால், சம்பந்தர் தங்கியிருந்த மடத்துக்கு நெருப்பு வைத்து விட்டார்கள். பரமேஸ்வர சித்தம் எப்படி என்று அப்போது சம்பந்தருக்கு புரிந்தது. மதுரையில் மறுபடியும் விபூதி, ருத்ராட்சம் பரவ வேண்டும். பிரஜைகள் சிவபக்தி செய்தால் அதற்காக தண்டிக்கிற ராஜாவுக்கே தண்டனை கொடுத்து திருத்த வேண்டும் என்பதுதான் ஈஸ்வர சங்கல்பம் என்று தெரிந்து கொண்டார். அதனால் ஜைனர்கள் வைத்த நெருப்பு ராஜாவையே தாக்கி தண்டிக்கட்டும் என்று நினைத்தார். அமணர் கொழுவுஞ்சுடர் பையவே சென்று பாண்டியர்க்காகவே என்று பாடினார். அந்த தீ வேகமாக போய் ராஜாவை தகித்து பொசுக்கி விடாமல் நிதானமாகவே உயிர் போகிற மாதிரி கொடுமை பண்ணாமலே அவனை வருத்த வேண்டும் என்ற கருணையால் தான் பையவே என்று சொன்னார் என்பார்கள்.
நெருப்பு பாண்டியன் வயிற்றிலே புகுந்து எரிச்சல் வழியாக வாட்டி தேகம் முழுக்க பரவ ஆரம்பித்தது. வெப்பு நோய் என்று அதை சொல்லி இருக்கிறது. அப்பருக்கும் சூளை நோய் என்று வயிற்றில் உபாதை கொடுத்தே ஈஸ்வரன் ஆட்கொண்டான். அவர் அப்போது தாமே போய் திலகவதியாரின் காலில் விழுந்து விபூதி வாங்கி கொண்டார். இப்போது பாண்டியனுக்காக மங்கையர்க்கரசி குலச்சரையாரையும் அழைத்து கொண்டு சம்பந்தரிடம் போய் அவர் காலில் விழுந்தாள். முதலில் தன் பதியுடைய மதி திருந்த வேண்டும் என்பதற்காக சம்பந்தரை வரவழைத்தவள் இப்போது அவரிடம் பதி உயிர் பிழைக்க வேண்டும் என்று மாங்கல்ய பிக்ஷை வேண்டினாள். அவர் ஈஸ்வர சங்கல்பம் எப்படி இருக்கிறது என்று பிரார்த்தனா சக்தியினால் தெரிந்து கொண்டார். தாம் ராஜாவை சொஸ்தப்படுத்தி அதன் மூலம் வேத வேள்வியை நிந்தனை செய்துள்ளள் அமணரை வாதில் வென்றழிக்க திருவுளமே. ஈஸ்வரன் கொண்டிருப்பதாக சுந்தரேஸ்வர சன்னிதானத்தில் உத்தரவு பெற்று நேரே அரண்மனைக்கே வந்துவிட்டார். ராஜாவை குணப்படுத்துவதற்காக ஏகப்பட்ட ஜைனர்கள் தங்களுடைய மந்திரங்களை ஜபித்துக் கொண்டு மயில் பீலியும் கையுமாக கூடியிருந்த மண்டபத்தில் அவர்கள் எதுவும் செய்ய துணிந்தவர்கள். இப்படி அந்த சின்ன குழந்தை தன்னந்தனியாக வருகிறதே என்று அப்போது மங்கையர்க்கரசி பதறிவிட்டாள். அவரை பற்றி அவள் கேட்டிருந்த அற்புத சக்தி எல்லாம் அந்த சமயத்தில் அவளுக்கு மறந்து போய் ஒரு தாயாரின் ஹிருதயமே அவளிடம் பேசிற்று. மகா பெரிய மந்திரவாதிகள் இருக்கிற இடத்தில் இந்த குழந்தை பிள்ளை வருகிறதே, அதுவாகவேயா வருகிறது? நாமல்லவா வலிந்து ஆளனுப்பி கொலைக்களத்துக்கு வரவழைத்து விட்டோம் என்று ரொம்ப கில்ட்டியாக நினைத்து கொண்டாள். அப்போது அவள் கவலையெல்லாம் சைவமே போய்விட்டு போகட்டும், ஜைனந்தான் இருந்து விட்டு போகட்டும், பதியின் தேக சிரமம் கூட எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், இந்த குழந்தைக்கு ஒரு கெடுதலும் வராமல் இருந்துவிட்டால் அதுவே போதும் என்பதாகத்தான் இருந்தது. அவள் மனசில் படுகிற வேதனை சம்பந்தருக்கு தெரிந்தது. உடனே அவளை கூப்பிட்டு ஒரு பதிகம் ஆறுதலாக பாடினார். ஆழ்வார் நாயன்மார்களை பற்றிய கதைகளில் உள்ள அநேக நிகழ்ச்சிகளுக்கு அவர்களுடைய பாராட்டுக்களிலேயே டைரக்ட் ரெஃபரன்ஸ் நேர்குறிப்பு இருக்கிறது என்று சொல்ல முடியாது. மங்கையர்க்கரசியும் குலச்சரையாரும் சம்பந்தரை வரவழைத்ததை ஏற்றுக்கொண்டு அவர் மதுரைக்கு வந்ததற்கும் அப்புறம் அவள் பயப்பட்ட போது அவளுக்கு தைரியம் கொடுத்ததற்கும் வெளிப்படையாகவே சம்பந்தரின் தேவாரத்தில் எவிடன்ஸ் இருக்கிறது. மகா பெரிய மந்திரவாதிகளாகத்தான் இருக்கட்டுமே, ஆனாலும் ஈஸ்வர பிரசாதம் இல்லாதவர்கள் எத்தனை பழிஷ்டரானாலும் அவனை நம்பியவருக்கு எதிரில் துரும்பு மாதிரிதான். நான் வருகிற வழியில் ஆனைமலை முதலான இடங்களில் சமணர்கள் எனக்கு பண்ணின தீங்கெல்லாம் என்ன ஆச்சு? இந்த ஈனர்களுக்கு இழைத்த எளியவனாக நான் ஆகிவிடுவேனா? இப்படி சொல்வது அகம்பாவத்தாளா? இல்லை, அந்த பரமேஸ்வரன் என் பக்கத்திலேயே நிற்கிறானே, அந்த பக்க பலத்தில்தான் சொல்கிறேன். என்னை இங்கே தூக்கி கொண்டு வந்தவன் அவன்தானே. அவன் என்னை விட்டு விடுவானா? அவன் எனக்குள்ளேயே புகுந்து கொண்டிருக்கிற போது நான் என்று அகம்பாவமாக சொல்லிக்கொண்டு செய்ய என்ன இருக்கிறது என்று இந்த மாதிரி கருத்துக்களை வைத்து சம்பந்தர் பதிகம் பாடினார். மானினேர் விழி மாதராய் வழுதிக்குமா பெருந்தேவி கேள். மான் மாதிரி கண் படைத்த மாதரசியே, வழுதி என்கிற பாண்டியனுக்கு மகா பெரிய தேவியாய் இருக்கப்பட்டவளே, வழுதிக்கு மா பெருந்தேவி கேள் என்கிறார். எதை கேட்டுக்கொள்ள சொல்கிறார்? பாணல்வாயொரு பால நீங்கியவன் என்று நீ பெரி வெய்திடேல். பால் நல்வாய் என்பது சந்தியில் பாணல்வாய் என்றாயிருக்கிறது. பால் குடிக்கிற பாலகனாக நான் இருக்கிறேனே, இந்த சூராதி சூரர்களுக்கு எப்படி தப்பி பிழைக்கப் போகிறேன் என்று நீ பயப்படாதே, கவலைப்படாதே. பரிவு எய்திடேல். ஏதோ பெரிய புராணத்தினேதான் கதையாக இட்டுக்கட்டி குழந்தை பிள்ளையாய் இருந்தபோதே சம்பந்தர் மகத்தான காரியங்களை சாதித்தார் என்று எழுதினதாக தோன்றினால் அது தப்பு. அவர் வாயாலேயே அவர் தம்மை பாழ்வாய் பிள்ளையாய் சொல்லிக் கொள்வதால் உண்மை ஊர்ஜிதமாகிறது. பாழ்வாய் என்று மட்டும் சொல்லாமல் தன் வாய்க்குத்தானே நல் என்று பாராட்டி அடைமொழி ஏன் போட்டுக்கொண்டார்? அவரோ அகம்பாவமே இல்லாதவர். ஏன் சொன்னார் என்றால் அந்த பால் சாக்ஷாத் தேவியுடையதாக இருந்ததால் தான்.
ஏதோ பசும்பாலாக இருந்திருந்தால் நல்லவாய் என்று சொல்லி இருக்க மாட்டார். ஆனைமழை முதலான இடங்களில் எத்தனையோ இன்னலை தந்த நான் தங்கியிருந்த மடத்துக்கே நெருப்பு வைத்த இந்த ஈனர்களால் என்னை ஒன்றும் செய்ய முடியவில்லையே. ஆனை மாமழை யாதியாய இடங்களிற் பல அல்லல் சேர் ஈனர் கட்ட கிழியேனலேன் திரு வாழவாயரன் நிற்கவே. என்னை இவர்களுக்கு எலிசு பண்ணிவிட மாட்டான். என் கூடவே நின்று கொண்டிருக்கிற ஆழவாய் அரண். ஆழவாய் என்பது மதுரை, அரண் என்றால் ஹரன். சிவநாமங்களுக்குள் சம்பந்தருக்கு ரொம்பவும் பிடித்த பெயர். இப்படியெல்லாம் அவர் மங்கையர்க்கரசியை தேற்றின பிறகு ஜைனர்களுக்கும் சம்பந்தருக்கும் எந்த மதம் உசந்ததென்று ராஜாவின் உடம்பை குணப்படுத்துவதை வைத்தே பலப்பரீட்சை நடந்தது. ட்ரையல் ஆஃப் ஸ்ட்ரென்த் நடந்தது. இதற்கு காரணம் மங்கையர்க்கரசிதான். சைவமும் ஜைனமும் பதியின் உடம்பும் எப்படி வேணுமானாலும் போகட்டும், இந்த குழந்தை ஆபத்தில்லாமல் மீண்டால் போதும் என்று சற்று முந்தி நினைத்தவளுக்கு இப்போது சம்பந்தரிடம் அபார நம்பிக்கை வந்துவிட்டது. அதனால் இவராலே இப்போது சைவத்தையும் காப்பாற்றிவிட வேண்டும், பதியையும் காப்பாற்றிவிட வேண்டும். இரண்டையும் சேர்த்து ஒரே காரியத்தால் முடிக்க பண்ணிவிட வேண்டும் என்று நினைத்தாள். ஒரே கல்லில் 2 மாங்காய் என்கிற மாதிரி ராஜாவுக்கு சரீரம் முழுக்க வெப்பு நோய் பரவி இருந்ததல்லவா. இப்போது அதை ஜைனர்களும் சம்பந்தரும் அவரவருடைய மதத்தின் மந்திர சக்தியால் குணப்படுத்தி பார்க்கட்டும். யார் குணப்படுத்துகிறார்களோ அவருடைய மதமே ஜெயித்ததாக அர்த்தம் என்று மற்றவர் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்றாள். அவஸ்தைப்பட்டவன் ராஜாதானே, அதனால் முன்னே கேட்டு முட்டு என்ற அவனே இப்போது சடக்கென்று ஒப்புக்கொண்டு விட்டான். அவனுடைய சரீரத்தை ஜைனர்களும் சம்பந்தரும் ஆளுக்கு பாதியாய் பிரித்து கொண்டு அந்தந்த பாதியை தங்கள் தங்கள் மந்திரத்தால் சொஸ்தப்படுத்துவது என்று ஏற்பாடு செய்து கொண்டார்கள். சமணர்கள் இடது பாதியை மந்திரம் சொல்லி மயில் பீலியால் தடவ ஆரம்பித்தார்கள். தடவ தடவ அக்னியில் நெய்யை ஆகூதி பண்ணுகிறது போல வெப்பு உஷ்ணம் மேலும் மேலும் ஜாஸ்தியாயிற்று. ராஜாவால் பொறுக்க முடியாமல் சம்பந்தரை பார்த்தான். அவர் மந்திரமாவது நீரு என்கிற பதிகத்தை பாடிக்கொண்டு சுந்தரேஸ்வர சுவாமியின் விபூதி பிரசாதமான ஆளவாயரன் திருநீற்றை பாண்டியனுடைய வலது பாதி சரீரத்தில் இட்டார். இட இட உஷ்ணம் அப்படியே அடங்கி குளிர்ச்சியாக ஆயிற்று. அப்புறம் அவன் வேண்டிக் கொண்டதன் பேரில் இடது பக்க வெப்பு நோயையும் அவரே தீர்த்தார். திலகவதி தானே தம்பிக்கு விபூதி கொடுத்தாள். மங்கையர்க்கரசி புருஷனுக்கு சம்பந்தரை கொண்டு விபூதி பூசிவித்தாள். 2 இடத்திலும் விபூதியே வியாதி தீர்த்தது, வைதீகத்தை காத்தது. இப்படி அனலாயிருந்த உடம்பை அவர் புனலாக பண்ணிய பிறகும் ஜைனர்கள் தோல்வியை ஒப்புக்கொள்ளாமல் அனல்வாத புனல்வாதங்கள் நடத்தச் சொல்லி அதிலும் போற்று போனார்கள். அவரவர்களுடைய சித்தாந்தத்தை சுவடியில் எழுதி அதை நெருப்பில் போட்டால் எந்த சுவடி எரியாமல் இருக்கிறதோ அதுவே சத்தியமென்று வைத்து கொள்வது அனல்வாதம். இப்படியே தங்கள் தங்கள் தத்துவத்தை எழுதிய சுவடியை ஆற்றிலே போட்டு எது பிரவாகத்தை எதிர்த்து கொண்டு மறுதிசையில் போகிறதோ அதுவே உண்மையானதென்று வைத்து கொள்வது புனல்வாதம். எல்லாவற்றிலும் சம்பந்தர் தான் ஜெயித்தார். சம்பந்தர் ஜெயித்தார் என்றால் என்ன அர்த்தம்? சைவம் ஜெயித்தது என்று அர்த்தம். சைவம் ஜெயித்தது என்றால் வேத மதம் ஜெயித்தது என்றே அர்த்தம். பாண்டியனும் பாண்டிய நன்னாடும் மறுபடியும் சனாதன தர்மத்துக்கே வந்து விட்டது. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகா பெரியவாச்சரணம். இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள், மகாபிரிவ மகிமை, மகாபிரிய அருள்வாக்கு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்த ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர, காமாட்சி சங்கர, காமதேனு சங்கர. மகாபெரியவாச்சரணம்.